வணக்கம். இன்னைக்கு வந்து உடம்பளவு மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். இந்த உடம்பளவில் ப்ளவுஸ் இப்போ கட்டிங் பண்ண போகிறேன். நான் வாங்கி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து உடம்பளவு வந்து உயரம் வந்து 15, அகலம் வந்து 40. அவங்களுடைய அகலம்னா பாடி சுற்றளவு மொத்தமாக இடுப்பு சுற்றளவு 39, ஆம்கோல் வந்து 17, கை சுற்றளவு 14. இவ்வளோ தான் அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் இப்போ அளவு எடுத்து நான் இப்போ துணியில் வந்து மார்க் பண்ணி வெட்ட போகிறேன். பார்க்கலாம். இப்போ வந்து உயரம் வந்து 15 வச்சு நான் வந்து மார்க் பண்ணுறேன். நான் ஏற்கனவே 1.5 இன்ச் அளவில் ஒரு லைனை போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் உயரம் வந்து 15 நான் வைக்கிறேன். வச்சு இதில் லைன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து கழுத்தோட அகலம் 2.25 வைக்கிறேன். அவங்க கொஞ்சம் வெயிட்டாக இருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு வந்து 2.25. ஷோல்டர் வந்து 3.25 வைக்கிறேன். அவங்களுக்கு கொஞ்சம் அகலமாக இருக்கிறவங்களுக்கு அப்படி தான் வைக்கணும். ஓகே. அடுத்தது வந்து ஆம்கோல் வந்து நான் வந்து 5 வைக்கிறேன். 5ல் இருந்து ஒரு லைனை போட்டுக்கிறேன். அவங்க பாடி சுற்றளவு வந்து 40. அவங்க உடம்பளவு தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ 40ல் பாதி 20. 20 வந்து 2 இன்ச்சு நான் ஆட் பண்ணுவேன். 2 இன்ச்சு ஆட் பண்ணால் 22. அந்த 22ல் பாதி 11. அந்த 11 தான் ரெடி அளவு அவங்களுக்கு. ஸோ 11 ரெடி அளவாக வச்சுட்டு அதுக்கடுத்து அவங்களுக்கு வந்து 2 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். ஸோ இதிலேருந்து நம்ம வந்து ஆம்கோல் வரை ஆம்கோல் வந்து 1.25 வரும். இடையில வந்து 1.25 வரும். அது எப்படி வைக்கிறீங்கன்னா, இந்த 5 இருக்கு இல்லையா, இந்த 5ல் பாதி 2.5. இப்போ இந்த ரெடி அளவில் இருந்து இந்த 5ல் நம்ம லைன் போட்டுக்கோம் இல்லையா, இதில் பாதி 2.5. ஸோ இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி இதோ கரெக்டாக 1.25 வந்து நிற்குது. இதுலேருந்து டாட் வச்சு நம்ம ஒரு வளைவு நம்ம போட்டுடலாம் ரெடி அளவா. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஆம்கோலுடைய வளைவு வந்து 17. 17ல் பாதி நமக்கு வந்து 8.5 வரும். 8.5, 8.25 அந்த ஒரு 1/4 இன்ச் வேணால் நமக்கு வந்து கூடுதலாக இருக்கலாம். இப்போ வந்து அதில் அந்த 8 நமக்கு இருக்கான்னு பார்க்கலாம். இந்த தையலுக்கு நம்ம விட்டுறணும். ஒரு 1/2 இன்ச்சு நம்ம விட்டுறணும். விட்டுட்டு நம்ம அந்த டேப்பை வச்சு சுற்றி அளவெடுக்கணும். ஸோ கரெக்டாக 8.5.1 பாயிண்ட் வருது. 8.1 பாயிண்ட் வருது கரெக்டாக. அப்போ கரெக்டான அளவு தான் இது. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம கழுத்தோட இறக்கத்தையும் லைனையும் போட்டு நம்ம இப்போ வெட்டலாம். இப்போ வந்து இந்த லைன் போடும்போதே நம்ம வந்து இப்படி கிராஸாக போடுவோம் இல்லையா, அப்படி வந்து போடக்கூடாது. ஏன்னா வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு இப்படி கிராஸாக போட்டோம்னா அவங்களுக்கு வந்து இடுப்பில் தையல் வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது பத்தாமல் போயிடும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டு பழகிக்கோங்க, அதான் நல்லது. ஓகே. இப்போ வந்து கழுத்தோட இறக்கம் வந்து 9.5 வச்சுருக்கேன். கழுத்தோட அகலம் வந்து 2.25. கீழே வந்து 3 வச்சுருக்கேன். 3 வச்சு ஒரு எல் போட்டிருக்கேன். அதுலேருந்து ஒரு வளைவு. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வெட்டலாம்.